ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக வந்து நம்ம 2 கோர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து இன்னர் அண்ட் இன்னொரு வந்து அவுட்டர் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் இன்னர் கோர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ ஹீட் வந்து சன் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 பில்லியன் ஃபாரன்ஹீட் வந்து அந்த இன்னர் கோரில் மட்டுமே இருக்கும் சன்னில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் நம்மளுக்காக நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு இல்லையா. அதுவும் பக்தி பாடல் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அந்த பக்தி பாடலில் இருக்க சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக பரசுராமர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கண்ணதாசன் பாடல்களில் கடவுள் தத்துவங்கள்ங்கிறது இந்த தலைப்பில் ஒவ்வொரு வாரமும் அபூர்வமான தகவல்களை அந்த மாபெரும் கவிஞன் எந்த அளவுக்கு அனுபவித்தார் அப்படிங்கிறத ஆழமாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடல் மல்லிகை முல்லை. ஒரு சகோதரி அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்க்குறதுக்காக அண்ணங்காரன் போகிறார். போகும்பொழுது இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா. அம்மா நான் உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போகிறேம்மா, எப்படிப்பட்ட மாப்பிள்ளையாக பார்க்கட்டும் அப்படிங்கும்பொழுது அப்பொழுது பாடிய பாடல் மல்லிகை முல்லை. இந்த பாட்டு தான் உங்களுக்கு தெரியுமே. அந்த வரிகளில் இருக்கக்கூடிய அந்த வாக்கியத்துவத்தை நாம் அனுபவிப்போம். இந்த பாட்டில் முதல்ல எடுத்த உடனே ஆண்டாள் கல்யாணம், அதுக்கு அடுத்தது இவர் சொல்லியிருக்கிறது மீனாட்சி கல்யாணம், அதுக்கப்புறம் அவர் சீதாராமன் கிட்ட பெறார், அதில் கல்யாணம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாடலினுடைய அமைப்பே அதான் கண்ணதாசன். ஏன்னா இவ தங்க என்ன பண்ணுறா, அம்மா நான் உனக்காக மாப்பிள்ளை பார்க்க போகிறேன், அம்மா உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் சொல்லு அப்படிங்கிறார். சீப்போங்கண்ணா அப்படிங்கிறாவ. அப்போ அப்படி தலையை திருப்பின உடனே அவளுடைய அந்த மலர்கள் தலையில் சூடி இருக்கக்கூடியது தெரிகிறது. மல்லிகை முல்லை என்று பாடல் தொடங்குகின்றது. இந்த முதல்ல பல்லவி முடிஞ்சு கூட இவ வெக்கம் போகலை. அப்படி இந்த பக்கம் அப்படி மெல்லமாக திரும்புகிறாள தவிர கொஞ்சம் தலை குனிஞ்சு தான் இருக்குது. உடனே அடிச்சார் கண்ணதாசன், அம்மா சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள் சுடராக எந்நாளும் தமிழ்வானில் ஜொலித்தாள் கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன் அவள் ஆவி நல் காதல் மலர் தூவி மாலையிட்டாள். என்னையா வாக்கு இதெல்லாம் தமிழில் வசன நிழல் சொல்லி பார்த்தாலும் ஒரு தெம்பு வராதோ நமக்கு. சூடி கொடுத்தாள், சூடி கொடுத்த சுடற்கொடிங்கிறோமே, ஆண்டாளினுடைய வாழ்க்கையை வரலாற்றை முதல் வரியிலே சொல்லியாச்சு. அடுத்தது பாவை படித்தாள். படித்தாள்ங்கிறது பாவை நம்மெல்லாம் சொல்கிறது, ஆண்டாள் எழுதினாள்னு கண்ணதாசன் எழுதினாள்னு சொல்லலை. சூடி கொடுத்தாள் பாவை படித்தாள், பாவை படித்தாள், திருப்பாவையை படித்தாளாம். இப்போ என்ன அர்த்தம்? அனுபவத்தில் கொண்டு வந்தாள். படிக்கிறதுங்கிறது நம்ம பரீட்சை எழுதுறதுக்கு தானே. கண்ணனுடைய அந்த அனுபவங்களை அப்படியே வாழ்க்கையில் கொண்டு வந்தாளாம் பக்தி மயமாக. சுடராக எந்நாளும் தமிழ் வானில் ஜொலித்தாள். இதுவே அர்த்தம் எக்கச்சக்கமாக இருக்குது. அடுத்ததில் அவரே ஓப்பன் பண்ணிடுறார் கண்ணதாசனே. கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள். பாப்பா இனிமேல் இந்த மாதிரிலாம் இந்த பூமி புண்ணியம் பண்ணியிருக்கா தெரியல. ஆண்டாள் ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொன்னார்கள். கண்ணதாசன் மட்டும் அழகாக தெளிவாக விளக்கம் சொன்னார். கோதை ஆண்டாள், அவளை ஏன் ஆண்டாள்னு சொல்கிறோன்னா தமிழை ஆண்டாள். என்ன வாக்குயா, ஆண்டாள்னு ஏன் சொல்கிறோம்? அவள் தமிழை ஆண்டவள். அதனால் அது கண்ணதாசன் எதை எழுதிட்டு போட்டாரா? அது நீங்கள் வேறு என்னங்க இதுக்கு போய் மூச்சை பிடிச்சுன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இல்லை ஐயா. 4000 தீப பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்தி மயமான அந்த பாடல்களில் இந்த ஆண்டாளினுடைய தகப்பனார் பெரியாழ்வார் தான் ழகாரம் 9 இழா போட்டு பாட்டு எழுதினார். ஆனால் ஆண்டாள் இல்லை, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை அல்லவா, 11 இழக்காரம் போட்டு பாடல் எழுதினால். திவ்ய பிரபந்தம் 4000 பாடல்களில்
தமிழ் மொழிக்கே உரித்தான ழ அப்படிங்கிற எழுத்தை அதிகமாக உபயோகப்படுத்தியது ஆண்டது யார் என்றால் ஆண்டாள் மட்டுமே. ஆழிமழைக்கண்ணா ஒன்றும் நீ கேகரவில் ஆழியுள் புக்கு முகந்து கூட ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து பாழி அம்தோழடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கும் உதைத்த சரம் மழை போல் வாழ உலகினில் பெய்தடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். சொன்ன புண்ணியம் அடியனுக்கு, கேட்ட புண்ணியம் உங்களுக்கு. இந்த பாட்டில் தான் ழாங்கிறது அதிகமாக இருக்கும். தமிழை ஆண்டவள், அதனால கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள். இப்போ ஆண்டாள் எப்படி கல்யாணம் ஸ்ரீரங்கத்தில் நமக்கு தெரியும். அடுத்தது உடனே மீனாட்சி கல்யாணத்துக்கு போயிட்டார். அந்த மீனாட்சி கல்யாணத்தையும் விரிவாக சொல்லி அங்கேயும் முடிக்கிறார். முதல்ல ஆண்டாள் கல்யாணம் சொல்லியிருக்கு. அடுத்தது தோகை மீனாள் பூவையானாள் சொக்கேசன் தொடையோடு ஒரு காலம் போனாள். என்ன வாக்கு சம்ஸ்கிருதத்தில் உள்ள ஹாலாசிய மாத்மியம், தமிழில் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம், இதெல்லாம் எழுத்தனி படிச்சிருந்தா தான் இந்த வரி எழுத முடியும். காரணம், அங்கிருந்து மீனாட்சி தேவி போரிட கிளம்பும் போது கைலாச மலையில் சென்று சிவபெருமானை தரிசிக்கின்றாள். அங்கே சிவபெருமான் சொல்கின்றார். பரஞ்சோதி முனிவர் எழுதின திருவிளையாடல் புராணத்தில் உள்ள வரிகளை இப்பொழுது அடியேன் சொல்லப் போகின்றேன். என்று தொட்டு நீ விஜயம் தொடங்கினை, நீ என்னைக்கு மதுரையிலேருந்து கிளம்பினியோ அன்று முதல் நான் உன்னுடன் தான் வந்து கொண்டிருக்கின்றேன். இப்போ தெரியறதா? தோகை மீனாள் பூவை ஆனாள் சொக்கேசன் துணையோடு ஊர்கோலம் போனாள். அங்கே மீனாட்சி இங்கிருந்து போரிட கிளம்பிய பொழுது சொக்கேசன் துணையோடு தான் போனாள். இது அந்த சமஸ்கிருத நூல் தமிழ் நூல் ஆழ்ந்து படிச்சிருந்தா தான் தெரியும். இதுலேயும் அழகாக என்ன சொல்லிட்டார்? தன் மக்கள் வெள்ளம் சூழ காவல் கொண்டாள். அங்கே ஆண்டாளுக்கு மக்கள் கிடையாது, கல்யாணம் ஆகிடுது. இங்கே மீனாட்சிக்கு கல்யாணம் ஆகியிருக்கு, மக்கள் இருக்கிறார்கள். இதையும் சொல்லியாச்சு. நேரம் உடனே சீதாராமர்கிட்ட வந்துடுறார். மாலை சூடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை ராமநாமம் தந்த ராகம் லவனாக குச்சனாக உருவான கீதம் ஆக அனுபவிக்கிறது கொடுத்து வச்சுருக்கோம் பாருங்க நம்ம. அம்மா, இது ஏன் ஆண்டாள் கல்யாணத்தை சொல்லணும், மீனாட்சி கல்யாணத்தை ஏன் சொல்லணும், அடுத்தது இது ஏன் சொல்லணும் பாருங்கள். தயவு செய்து கண்ணதாசனுடைய அந்த வரிசை முறைகளை மாற்றக்கூடாது. மாற்றினால் போச்சு. முதல்ல ஆண்டாளுங்கிறது புகுந்த வீட்டுக்கு போகிறது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணும் புகாத்துக்கு போயிட்டாமே, புகுந்த வீட்டிற்கு போய்விட்டாள். ஆனால் மீனாட்சி கல்யாணம் என்பது மீனாட்சி புகுந்த வீட்டுக்கு போகலை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. மீனாட்சி கல்யாணங்கிறது வீட்டோட மாப்பிள்ளை சிவபெருமான் தானே இங்கே வந்துவிட்டார். இப்போ தெரியறதா ஏன் தங்கச்சிக்கிட்ட அப்படி கேட்டார்னு? அம்மா, நான் உனக்கு நீ புகுந்து வீடு போவதை போல மாப்பிள்ளை பார்க்கட்டம்மா, வீட்டோட மாப்பிள்ளையா பார்க்கட்டம்மா அப்படிங்கிறதுக்கு தான் அது. மூன்றாவது பகுதியை பாடலில் நிறைவு செய்யும் பொழுது, அம்மா நீ புகுந்த வீட்டுக்கு செல்கின்றாயோ, வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும்படியா பார்க்க சொல்றியோ தாயே, மாலை சுடி வாழ்ந்த வேளை வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. ஆகா ஆகா, என்ன சார் இது? இதுதான் ஞான பூமி. ராமச்சந்திரமூர்த்தி அவள் அப்பா வாக்கிய பரிபாலனம்னு சொல்லுவோம், காட்டு கிளம்புறார். சீதாதேவிகிட்ட சொல்கிறார். அப்போ சீதாதேவி இல்லை சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, என்னது இல்லை எங்கள் அப்பா என்னை காட்டுக்கு போக சொல்லியிருக்கார். அப்படியா, என்னவோ அது தெரியாதனமா அப்படின்னு வாதமெல்லாம் பண்ணலையே. தானும் காட்டிற்கு போனாள். வனவாசம் போனாலும் பிரியாத சீதை. கொஞ்சம் கூட கணவன் மனைவிக்குள் பிரிவு வராமல் உத்தமமான தம்பதிகளாக இருக்க வேண்டுமம்மா. ராமநாமம் தந்த ராகம் லவனாக குச்சனாக உருவான கீதம். என்ன இது? தன் மக்கள் வெள்ளம் சூழ காவல் கொண்டாள்னு சொன்னவர் எங்கேயும் சொல்லி முடிச்சு இந்த பாட்டு நிறைவு பண்ணும் பொழுது, மாமன் என்று சொல்ல ஓர் அண்ணன் இல்லை அங்கு அப்படிங்கிறார். அண்ணன் இல்லை அங்குன்னா பாட்டில் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்க்கணும். முதல்ல சொன்ன ஆண்டாளுக்கு அண்ணன் கிடையாது, இரண்டாவது சொன்ன மீனாட்சிக்கு அண்ணன் கிடையாது, மூன்றாவதாக சொன்ன சீதைக்கு அண்ணன் கிடையாது. இந்த அண்ணன்கிறத சமஸ்கிருதம்னா அன்வயம், தமிழ்லன்னா கொண்டு கூட்டு பண்ணிக்கணும். அதான் கண்ணதாசன். அப்படி பார்த்தால் அவர்கள் மூவருக்கு அண்ணன் கிடையாது, அந்த அண்ணன் உண்டு இங்கே அள்ளி வழங்க என்று அங்கே கண்ணதாசன் பாடலை முடிக்கின்றார். அதுபோல கண்ணதாசன் வழிபட்ட அந்த ஜெகத்குருவான கண்ணனும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி,
ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.